உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீலக்கடலின் ஆழத்தையும் மிஞ்சும் மதிநுட்பம், செயற்கைக்கோளின் விரைவையும் கடந்த செயல்வேகம், தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் சிசுக்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சமத்காரம், ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதை மெய்ப்பிக்க கமாண்டோ படை உருவாக்கிய சமதர்ம பரிபாலனம், இல்லத்தரசிகளின் இன்னலை களைய விலையின்றி மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மின்காந்த அடுப்புகள் வழங்கிய தயாளம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வாக்கினை மெய்யாக்க மானியமும் நல உதவிகளும் வழங்கிய தாராள உள்ளம், மாணாக்கர்களின் மேல் படிப்பிற்கென மடிக்கணினிகள் தந்த கருணை மனம், அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை விலையின்றி உயர்தர கல்வி அளித்த கலியுக கடவுள், இல்லாமையில் உழலும் ஏழைகளின் திருமணத்திற்கென தாலிக்கு தங்கமும் தேவையான பணமும் கொடுத்த தானக்கடல், அம்மா உணவகம் அமைத்து எளியோரின் பசிப்பிணி போக்கிய வான்மழை, மீனவர்களின் மீட்சிக்கு அயராது பாடுபட்டு வரும் புரட்சி கனல், நெசவாளர்களின் துயர் தீர்த்த தீர்க்கதரிசி, வாயிருந்தும் பேச முடியா விலங்குகளின் உள்ளம் உணர்ந்து உதவிகளும் உபகாரங்களும் செய்த கனிமின் சிகரம், இடுக்கண்களையெல்லாம் கடைக்கண்களால் விரட்டிய வீர சாம்ராட், தீய சக்திகளின் தீவினைகளை துவம்சம் செய்த ஹோமாக்னி, சதியாளர்களின் சதி செயல்களை சிதறடித்த சூறாவளி, மக்களின் மனதில் நிரந்தரமாய் நிறைந்துள்ள தெய்வாம்சம், இளைஞர்களை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்லும் ராஜதந்திரி, முதியோர்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கும் காருண்யம், ஆக மொத்தம் அனைவரும் போற்றும் மகாத்மியம் நிறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அகிலமே ஆராதிக்கிறது. ஏழ் கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி, புதிய மருத்துவத்துறை கட்டடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தும் மருத்துவத்துறை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்களின் சேவை உட்பட மொத்தம் 476 கோடியே 38,28,000 ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டியும் திறந்தும் தொடங்கியும் வைத்தார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 16 வகையான பொருட்களை உள்ளடக்கிய 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தினை 67 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இத்திட்டங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தார். இப்புதிய மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டின் 20வது மருத்துவக் கல்லூரி என்பதோடு 1960வது ஆண்டுக்கு பிறகு சென்னையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த மருத்துவக் கல்லூரி குறித்த கூடுதல் தகவல்களை இப்ப பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் தங்கு தடையின்றி கிடைத்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான சுகாதார தரத்தை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் 2023 குறிக்கோளை அடையும் வகையிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துதல், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தோற்றுவித்தல், மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த மற்றும் மருத்துவம் சாராத பணியாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் 9 உயர் சிறப்பு பிரிவுகள் மற்றும் 400 படுக்கை வசதிகளுடன் நிறுவப்பட்ட
தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்து இந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் இந்திய மருத்துவ குழும விதிகளின்படி 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கைக்கு தேவையான நிர்வாக கட்டடம், தொழில்முறை பணியாளர்கள் கூடம், மாணவர்களுக்கான விடுதி கட்டடம், நூலகம் உள்ளிட்ட வசதிகளுடன் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் திறந்து வைத்த புதிய மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டின் 20வது மருத்துவக் கல்லூரியாகும். இப்புதிய மருத்துவக் கல்லூரி சென்னையில் 55 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 1960க்கு பின்னர் திறந்து வைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியாகும். இந்த புதிய மருத்துவக் கல்லூரிக்கு இந்திய மருத்துவ குழும விதிகளின்படி தேவையான மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் என 410 பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. இப்புதிய மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்காக 12,24,56,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் உபகரணங்கள் கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள இப்புதிய அரசு மருத்துவக் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 100 மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவ குழுமத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்று மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் 20வது அரசு மருத்துவக் கல்லூரியாகும். தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 1945 மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் இருந்தன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்த சிறப்பு நடவடிக்கைகளின் பயனாக கடந்த 4 ஆண்டுகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 710 மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களுக்கு அனுமதி பெறப்பட்டு தற்போது மொத்த மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் 2655ஆக உயர்ந்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. 107,48,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டடங்களை திறந்து வைத்தும் 159,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 9,59,55,000 ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்களின் சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மருத்துவத்துறை கட்டடங்கள், மருத்துவ உபகரணங்களின் கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, சிறுநீரகவியல் பிரிவு, நரம்பியல் பிரிவு, முடநீக்கியல் பிரிவு ஆகியவற்றிற்கு 3,77,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடம், சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நுண் உயிரியல் ஆய்வக கட்டடம், சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 6,37,93,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடம், சென்னை எழும்பூர் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் செவிலியர்கள் மற்றும் செவிலியர் மாணவிகளுக்காக 2,70,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடங்கள், கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3,36,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடம் மற்றும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நுண் உயிரியல் ஆய்வக கட்டடம், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4,02,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த அவசர கால தாய் சேய் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம் மற்றும் போதை தடுப்பு மையம், தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள போதை தடுப்பு மையம், தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள போதை தடுப்பு மையம், வைரஸ் ஆராய்ச்சி மற்றும் பரிசோதனை ஆய்வக கட்டடம், சென்னை கிங் நோய் தடுப்பு மருந்து மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 1,02,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நோய் எதிர்ப்பு திறன் கண்டறியும் ஆய்வக கட்டடம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் ஆண்டிப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி,
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, ஈரோடு மாவட்டம் மாவட்ட தலைமை மருத்துவமனை, பெருந்துறை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம், பெரம்பலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை, கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை மருத்துவமனை, நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பட்டுக்கோட்டை மற்றும் திருக்காட்டுப்பள்ளி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் 13,50,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புற நோயாளிகள் பிரிவு, அறுவை அரங்கம், அறுவை சிகிச்சைக்கு பின் கவனிப்பு பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு, மருந்து பொருட்கள் கிடங்கு, ஒருங்கிணைந்த அவசர கால தாய் சேய் தீவிர சிகிச்சை பிரிவு, நவீன சமையல் கூடம், யோகா மற்றும் இயற்கை வைத்திய மருந்தகம், அடிப்படை கண் சிகிச்சை பிரிவு, ஆண்கள் மற்றும் பெண்கள் சிகிச்சை பிரிவு, மகப்பேறு பிரிவு, குழந்தைகள் பிரிவு கட்டடங்கள். இந்திய முறை மருத்துவத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு ஓமியோபதி மருத்துவக் கல்லூரியில் 1,49,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆண்கள் விடுதி, நவீன சமையல் கூடம் மற்றும் பார்வையாளர்கள் காத்திருக்கும் கூடம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குநர் அலுவலகத்திற்கு தரை மற்றும் 4 தளங்களுடன் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடம், ஈரோடில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலக கட்டடம், நீலகிரி, சேலம், தஞ்சாவூர், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், தருமபுரி, விழுப்புரம், கன்னியாகுமரி மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 15,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 15 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள், கோயம்புத்தூர், கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், நாகப்பட்டினம், விழுப்புரம், தூத்துக்குடி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 3,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள், 22 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 3,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செவிலியர் குடியிருப்புகள், 33 துணை சுகாதார நிலையங்களுக்கு 5,88,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், 13 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 3,02,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகப்பேறு பிரிவு கட்டடங்கள், விழுப்புரம் மாவட்டம் மொட்டம்பட்டியில் மருத்துவ அலுவலர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 குடியிருப்பு கட்டடங்கள், விழுப்புரம் மாவட்டம் மொட்டம்பட்டியில் மருத்துவமனை பணியாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 குடியிருப்பு கட்டடங்கள், சென்னை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் வளாகத்தில் 26,69,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அவசர கால மேலாண்மை கட்டுப்பாட்டு மையம், மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் சுகாதார அமைப்புகள் பயிற்சி நிலைய கட்டடம் என மொத்தம் 307,48,73,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பல்வேறு சிறப்பு பிரிவுகளுக்கான அடுக்குமாடி கட்டடம், சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 58,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புறநோயாளிகள், முட நீக்கியல், சிறுநீரகவியல், அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரகவியல் மருத்துவ பிரிவுகளுக்கு 19,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கட்டடம் மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள விடுதி கட்டடம் என மொத்தம் 159,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டடங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 9,59,55,000 ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள சிடி ஸ்டிமுலேட்டர், டிஜிட்டல் எக்ஸ்ரே, மேம்படுத்தப்பட்ட புற நாடி துடிப்பு கருவி, மிகையளவு அண்மை கதிர்வீச்சு பிரிவு ஆகிய மருத்துவ உபகரணங்களின் சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் அடிக்கல் நாட்டியும் திறந்தும் துவக்கியும் வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 476,38,28,000 ரூபாய் ஆகும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான பராமரிப்பு துண்டு, குழந்தைக்கான உடை, கொசுவலை என 16 வகையான பொருட்களை உள்ளடக்கிய 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தினை 67 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 5 குழந்தைகளின் தாய்மார்களுக்கு பெட்டகத்தினை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்தினார். அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தின் கூடுதல் தகவல்களை இப்ப பார்க்கலாம். திருத்தி அமைக்கப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், மாதவிடாய் சுகாதார திட்டம், சீரமைக்கப்பட்ட மற்றும் உயர்த்தப்பட்ட நிதி உதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், நகரும் மருத்துவமனை திட்டம் என்ற வரிசையில்
அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி நடப்பாண்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 67 கோடி ரூபாய் செலவில் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக 5 குழந்தைகளின் தாய்மார்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் பெட்டகத்தை வழங்கி வாழ்த்தினார். இந்த அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகத்தில் குழந்தையை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு தேவையான பராமரிப்பு துண்டு, குழந்தைக்கான உடை, படுக்கை, கொசுவலை, நாப்கின், 100 மில்லி லிட்டர் அளவு கொண்ட எண்ணெய் டப்பா, பிளாஸ்டிக் குப்பியில் 60 மில்லி லிட்டர் ஷாம்பு, சோப்புடன் கூடிய சோப்பு பெட்டி, நகவெட்டி, கிளுகிழுப்பை, பொம்மை, சுத்தமான கைகளுடன் குழந்தையை பராமரிக்க பிளாஸ்டிக் டப்பாவில் 250 மில்லி லிட்டர் அளவு கை கழுவும் திரவம், பிரசவித்த தாய்க்கு 100 கிராம் எடையுள்ள சோப்பு, பிரசவித்த தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாய்ப்பாலை அதிகரிக்கவும் சௌபாகியா சுண்டி லேகியம், தாய் மற்றும் பச்சிளம் குழந்தையை பராமரிக்க தேவையான பொருட்களை வைத்துக் கொள்ள ஒரு பெட்டகம் ஆகிய 16 வகையான பொருட்கள் உள்ளடக்கி உள்ளன. இப்பெட்டகத்தின் மதிப்பு 1000 ரூபாய் ஆகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி, புதிய மருத்துவத்துறை கட்டடங்களை திறந்து வைத்தமைக்காகவும் மருத்துவத்துறை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியமைக்காகவும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்களின் சேவையை தொடங்கி வைத்தமைக்காகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மருத்துவர்கள், மாணவர்கள், பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சென்னையில் ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு அத்தனை துறைகளுக்கும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி முற்றிலும் குளிரூட்டப்பட்ட இப்புதிய அரசு மருத்துவக் கல்லூரியை ஒவ்வொரு ஆண்டு முதலும் 100 மாணவர்கள் கல்வி பயில இவ்வாண்டு முதல் தொடங்கி வைத்ததற்கு அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். புதுசாக ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு அனைத்து வகையான மருத்துவ உபகரணங்களும் இங்கே இருக்குது. இதனால் வந்து எங்களுக்கு மருத்துவம் பயில ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு வசதியை செஞ்சு கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் படிக்கிற ஃபீலிங் கிடைக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக ஏசி, எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் அரசு பொது மருத்துவமனைக்காக ஓபி பில்டிங் அடுக்குமாடி கட்டடத்திற்காக 60.65 கோடியும் அண்ட் ரொமட்டாலஜி பிளாக்குக்காக 19.65 கோடியும் அண்ட் முதுநிலை மாணவர்களின் மாணவர் விடுதிக்காக 6 கோடியும் அவர்கள் அடிக்கல் நாட்டியதை முன்னிட்டு நன்றி கூறியுள்ளோம். நன்றி. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்காக கர்ப்பப்பை சிகிச்சை மையம் திறந்து வச்சுருக்காங்க. இது திறந்து வச்சது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு நன்றி. போஜனாபுரம் ஊராட்சியில் சீவரான்பட்டி கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஏற்படுத்தியதினால் செட்டிக்குப்பம், போஜனாபுரம், கீழ்ப்பட்டி, வளத்தூர், கர்ணிக சமுத்திரம், செம்பேடு ஆகிய பகுதி மக்கள் அருகாமையிலே மருத்துவத்திற்கு செல்ல இவ்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை எங்கள் பகுதி வாழ் மக்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது கொடநாடு கிராமத்தில் வந்து 26 ஊருங்க இருக்குது. இந்த 26 ஊரில் கிட்டத்தட்ட 2-3 ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்க பயன்படுற வகையில் கேடமடத்தில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் 30 பெட்டு கூடிய சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அம்மா. அவங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் கிராமத்தின் மக்கள் சார்பாகவும் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சித்தூருக்கு ரூபாய் 1,05,00,000 செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடம் வழங்கியுள்ளார்கள். 30 படுக்கைகள் வசதி கொண்ட இம்மருத்துவமனை கர்ப்பிணிகள், பிரசவித்த தாய்மார்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமைந்துள்ளது. இவ்வளவு வசதிகளை
ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை தடுப்பு மையம் ஒன்று அதிநவீன வசதியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு போதையால் அடிமையானவர்களுக்கு உடல் நலத்தையும் மனநலத்தையும் நன்றாக சரி செய்யுமாறு அனைத்து உபகரணங்களும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதை தடுப்பு மையம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கென்று தனிப்பிரிவும் பெண்களுக்கென்று தனிப்பிரிவும் செயல்பட்டு வருகிறது. போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்களுக்காக சிறப்பு சிகிச்சை, சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட் ஆகியோர்களை கொண்டு சிறப்பாக மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. மருத்துவர்கள் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போதை தடுப்பு மையம் அமைக்கப்பட்டு இது 1 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் துவங்கப்பட்டது. இதன் மூலமாக இங்கு போதைப் பொருளுக்கு பழக்கத்திற்கு அடிமையான மக்கள் பயன்பெறுகிறார்கள். இந்த போதை தடுப்பு மையத்தை அமைத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு செவிலியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்களுக்காக 7 படுக்கை வசதியும் பெண்களுக்காக 3 படுக்கை வசதியுடன் தனித்தனி கழிப்பறையுடனும் நல்ல வசதியாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவையான பராமரிப்பு துண்டு, குழந்தைக்கான உடை, கொசுவலை என 16 வகையான பொருட்களை உள்ளடக்கிய 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக பயனடைந்த தாய்மார்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய்க்கும் சேய்க்கும் தேவையான சிறப்பு நல திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு வராங்க. குழந்தைகள் நல பரிசு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு 16 பொருட்கள், அதில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான பெட்டு, ட்ரெஸ்ஸு, சோப்பு, ஷாம்பு, எண்ணெய், இந்த மாதிரி கிளிகிளிப்பு நிறைய பொருட்கள் அதில் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தாய் வீட்டு சீதனம் போல் எங்களுக்கு இதை கொடுக்குறதில்ல, அதை நாங்கள் அவங்க கையால் வாங்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. முதலமைச்சர் அவர்கள் நிறைய சிறப்பு திட்டங்களை செஞ்சுருக்காங்க. குழந்தை நல திட்டத்துக்காக ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 16 பொருட்கள் வச்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிளிகிளிப்பு, பெட்டு, கொசுவலை, ஹேண்ட் வாஷு, மதருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. அம்மா குழந்தை நல திட்டத்துக்காக 16 பொருட்கள் வழங்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கிளிகிளிப்பு, குழந்தைக்கு சோப்பு, ஷாம்பு, எண்ணெய், ப்ரெட்டு, கொசுவலை, நகவெட்டி, இந்த மாதிரி பல பொருட்கள் நம்மளால் வாங்க முடியாது, அவங்க வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இதனால் அம்மாவுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எங்களுக்கு ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க, பரிசு பெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 16 பொருட்கள் இருக்குது. அதில் குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அம்மா வீட்டில் செய்கிற சீதனம் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு மிக்க நன்றி. எங்கள் பொண்ணுக்கு பிரசவம் ஆயிருக்கு. சோப்பு, சீப்பு, குழந்தைங்களுக்கு என்ன ஆயில், துண்டு, கொசுவலை, நெகவட்டி கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி, புதிய மருத்துவத்துறை கட்டடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தும் மருத்துவத்துறை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்களின் சேவை உட்பட மொத்தம் 476 கோடியே 38,28,000 ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டியும் திறந்தும் தொடங்கியும் வைத்தார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 16 வகையான பொருட்களை உள்ளடக்கிய 1000 ரூபாய் மதிப்புடைய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தினை 67 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இத்திட்டங்களின் கூடுதல் விவரங்களை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.